9ஆம் தலைமுறை ஜோதிடர் அவர்களுக்கு என் இனிய வணக்கங்கள். வணக்கம் மணிகண்டன். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கு கோபால் ஐயா. அப்புறம் இன்னைக்கு நம்ம முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, நட்சத்திர சீரீஸ் பார்த்துக்கிட்டு வந்துட்டு இருக்கோம். ஆயில்யம் நட்சத்திரத்தை பத்தி பார்க்கலாம் ஐயா. அதுவும் கடகராசியில 4 பாதமே உள்ள இருக்கு. ஸோ அதோட சுவாரஸ்யமா இருக்கக்கூடிய விஷயங்களை பேசுவோம். அதை கொஞ்சம் பகிர்ந்து சொல்லுங்க. அதுக்கு முன்னாடி என்னன்னா, அதோட தன்மைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்க ஐயா. ஸ்ரீ அம்பிகை ஜோதிடம் என்னுடைய வாசகர்களுக்கு என்னுடைய முதற்கண் நன்றியை சொல்லிக்கிறேன். இப்போ ஆயில்ய நட்சத்திரம், இந்த ஆயில்ய நட்சத்திரம் ஆகப்பட்டது புதனுடைய நட்சத்திரம். இந்த ஆயில்ய நட்சத்திரம் எங்க இருக்குது? கடக ராசியில. இந்த கடக ராசிக்கு அதிபதி யாரு? சந்திரன். அப்போ சந்திரன், புதன் இவங்களுடைய ஒரு ஆளுமையில் தான் இந்த நட்சத்திரம் இயங்கும். இந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை அப்படின்னு எடுத்துட்டோம்னா ஆதிகேசவன். நட்சத்திரத்தின் அதிதேவதை ஆதிகேசவன். இதனுடைய மூல தெய்வம் எடுத்துட்டோம்னா மகாவிஷ்ணு. அது போக இந்த நட்சத்திரத்துக்கு ஒரு சிறப்பு இருக்கிறது. அதாவது நாம் வணங்கக்கூடிய தர்மர், லக்ஷ்மணன் அவர்கள் பிறந்த நட்சத்திரமும் ஆயில்ய நட்சத்திரம் தான். அப்படிப்பட்ட ஒரு புண்ணியவானுடைய நட்சத்திரத்தில் தான் இவங்க பிறந்திருக்கிறாங்க. அப்போ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இவங்களுடைய கணமாகப்பட்டது ராட்சச கணம். இப்போ ராட்சச கணமாக இருந்துட்டாலுமே இப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரமாகப்பட்டது எப்படின்னா, இப்போ சர்ப்பம். இந்த சர்ப்பத்தின் குணமும் கொஞ்சம் இருக்குது. இப்போ சர்ப்பம் பார்த்தீங்கன்னா டோட்டலாக நெகட்டிவாக எடுத்துக்க முடியாது, டோட்டலாக பாசிட்டிவாக எடுத்துக்க முடியாது. அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அந்த சர்ப்பத்தின் குணமும் கொஞ்சம் இருக்கிறது. அப்போ பார்த்தீங்கன்னா அது சுபகிரகங்களின் பார்வையால் அது விடுபடலாம். அசுப கிரகங்களின் கூட்டு இருந்தாலும் இதனுடைய தன்மை வேறுபடலாம். அது போக இயல்பாகவே இந்த சந்திரனின் ஆதிக்கமாகப்பட்டது கொஞ்சம் வேகமாக செயல்படும். அதே சமயத்தில் இந்த புதனும் அதே மாதிரி தான் தான் தன்னுடைய வேகத்தையும் கண்டிப்பாக கொஞ்சம் வேகமாகவே செயல்படுத்துவார். அப்படின்னா அந்த அறிவு கூர்மை, அந்த அறிவு, அந்த திறமை 2 பேர்த்துக்குமே ரொம்ப ஜாஸ்தி தான், சந்திரனுக்கும் புதனுக்கும். இப்போ இவங்களுக்கு ஆரம்ப கால தசைன்னு எடுத்துட்டோம்னா புதன் தசை தான். இந்த புதன் தசையில் தான் பிறக்கிறாங்க. அந்த புதன் திசை 17 வருஷ காலங்கள். இவங்களுக்கு 10 வருஷம் இருக்கட்டுமே அந்த புதன் தசை. 1ஆம் பாதமோ 2ஆம் பாதமோ 3ஆம் பாதமோ 4ஆம் பாதமோ நம்ம ஆவரேஜா ஒரு 10 வருஷம் எடுத்துக்கலாம். அப்போ அந்த 10 வருஷத்துல பார்த்தீங்கன்னா இவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னா அந்த குழந்தைத்தன்மை. அதே சமயத்தில் இவங்களுக்கு ஒரு க்ரஷ் இருக்குது. எப்படின்னா பெத்தவங்களுடைய அனுகிரகம் நல்லா கிடைக்காது, ஒரு அப்பாவுடைய பாசம் கிடைக்காது, ஒரு அப்பாவுடைய அந்த அரவணைப்பு கிடைக்காது. அந்த அப்பா தன் கூட இருந்து வளர்த்த மாட்டாங்க. அந்த அப்பாவுடைய பாசத்துக்கோசரம் இவங்க ஏங்குவாங்க. அந்த அப்பாவுடைய பாசம் கிடைக்காது. ஒரு பாசம் இல்லாமல், அப்பாவுடைய அரவணைப்பு இல்லாமல் வாழ்ந்த ஜாதகர் தான் இவங்க. அப்போ அது போக பார்த்தீங்கன்னா இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஹாஸ்டல்லையோ இல்லை பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களுடைய அரவணைப்புலையோ தன்னை உருவாக்கிக்கிறதுக்கு தான் பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை நாடி, அப்பா அம்மாவுடைய அனுகிரகம் இல்லாமல் அடுத்தவங்களை நாடி வாழக்கூடிய வாய்ப்புகள் தான் இவங்களுக்கு வரும். அப்படித்தான் இவங்க வளர்ந்தவங்க. இப்போ அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா கேது தசை. அந்த கேது தசைங்கிறது 7 வருஷ காலங்கள், ஒரு 17 வருஷம் வச்சுக்கோங்க, இல்லை இன்னும் 18 வருஷம் வச்சுக்கோங்க. அப்போ அந்த கேது தசை அப்படின்னு எடுத்துட்டாவே இவங்களுக்கு ஒரு ஏக்கம். நம்ம அம்மா அப்பா நம்மளுக்கு எதுவுமே செய்யலையே பாரு, அவங்களுக்கெல்லாம் ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொடுக்குறாங்க, பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் மீட்டிங்க்கு அங்கே அப்பா அம்மா வர்றாங்க, நம்மளுக்கு யாருமே வரலையே. அப்போ இது மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தவங்களை பார்த்து தான் ஏங்கிக் கொள்வது, ஏக்கமாக எடுத்துக்குது. அது போக பார்த்தீங்கன்னா அந்த 17-18 வருஷத்துக்குள்ள கொஞ்சம் அந்த அறிவு கிடைச்சிருக்கும் இல்லையா? அப்போ அந்த அறிவு மூலியமாக இவங்களுக்கு கொஞ்சம் நாலேஜ் கிடைச்சிருக்கும். அப்போ அந்த நாலேஜ் மூலியமாக இவங்க பார்த்தீங்கன்னா பெரியவங்ககிட்ட பேசுறக்கோ பழகிறக்கோ அந்த அறிவு உங்களுக்கு பயன்படுது.
ஆனால் அந்த பெரியவங்களுக்கு ஈக்குவலாக இவங்களுடைய அறிவு வளர்ச்சி, திறமை வளர்ச்சி, இவங்களுடைய மூளை வளர்ச்சி. ஏன்னா ஆயில்ய நட்சத்திரம் புதனுடைய நட்சத்திரம், கொஞ்சம் வேகமாக அறிவு வளரக்கூடிய நட்சத்திரம். அப்படி வளர்ந்து அப்போ இவங்களுடைய அறிவால், இவங்களுடைய திறமையால் ஒரு நல்ல வேலைக்கு போகணும், நல்லா சம்பாதிக்கணும், நாம் செல்வந்தராக வரணும், நாம் இந்த உலகத்தில் நல்லபடியாக வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் அவங்களுக்கு வந்துடும். இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்? இந்த குணாதிசயங்கள்னு எடுத்துட்டோம்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா, இப்போ இன்ன வரைக்கும் சொன்னது அவங்களுடைய ஏக்கம், அவங்களுடைய பிரச்சனைகள் சூழல் சொன்னோம். இவங்களுடைய குணாதிசயங்கள் எடுத்துட்டோம்னா ஆயில்யம், அறிவு, திறமை, தன்னுடைய முயற்சிகள், இது எல்லாமே 100% இவங்ககிட்ட இருக்கும். அதாவது வில்லில் இருந்து புறப்பட்ட அம்பு போல. அப்போ எதை நினைச்சாலும் டக்குன்னு செஞ்சிருவாங்க, எதையுமே பேலன்ஸ் வைக்க மாட்டாங்க. ஒன்று முடியும் நினைச்சாலும் மட்டும்தான் செய்வாங்களோ இல்லையோ, இல்லைன்னா கை வைக்கவே மாட்டாங்க. அப்போ அடுத்தவங்க இவங்களுடைய அறிவையும் திறமையும் பார்த்து எங்கேயோ இருந்தாலும் இவங்க கவனிக்கப்படுவார்கள். அப்போ இவங்களுடைய அறிவு திறமை ரொம்ப டாப் லெவலில் இருக்கும். இவங்களுக்கு எங்கே போனாலும் வேலை கிடைக்கும், உயர் உத்தியோகம் கிடைக்கும், ஒரு டாப் மோஸ்ட் வேலையில் போய் உட்காருவாங்க. அது போக ஒரு ஜிம்மா வரலாம், இல்லைன்னா ஒரு சிஇஓ வரலாம், ஒரு கம்பெனியில் பார்த்தீங்கன்னா பெரிய இடத்துக்கு வரலாம். இது மாதிரி திறமைகள் இவங்ககிட்ட இருக்குது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, இவங்களுக்கு இந்த சுக்கிர தசைங்கிறது, அந்த கேது தசை முடிஞ்சு அடுத்தது சுக்கிர தசை. அந்த சுக்கிர தசைங்கிறது 20 வருட காலங்கள். அப்போ அந்த 20 வருட காலங்கள் ஆகப்பட்ட உங்களுக்கு 18 to 20 38. அப்போ அந்த சுக்கிரன் ஆகப்பட்டது இவங்களுடைய ஜாதகத்தில் எந்த தோஷமும் பெறாமல், இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆகாத இடத்துல நிற்காமல் ஒரு நல்ல சுபமான இடத்துல நின்னதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சந்திரனும் சுக்கிரனும் இணைந்து இவங்களுக்கு பேரறிவையும், அடுத்தவங்க புகழ்ந்து அந்த புகழால் இவங்களுக்கு வாழ்க்கை ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கும், நல்ல வாழ்க்கை அமைவதற்கும் ரொம்ப திருப்தியாக இருக்கும். அதே சுக்கிர பகவான் ஆகப்பட்டது இவங்களுடைய ஜாதகத்தில் தோஷம் அடைந்து அவங்களுக்கு ஆகாத இடத்துல நின்று அந்த தசை நடத்துச்சுன்னா கண்டிப்பாக இவங்க ஃபஸ்ட்டு லவ் அஃபேர்ஸில் பாதிக்கப்படுவாங்க. இவங்க காதலிச்சாலும் பிரயோஜனம் இல்லை, காதலிச்சு கல்யாணம் பண்ணினாலும் அந்த கல்யாணம் ஆகப்பட்டது ஒரு 6 மாதம் தான் நிற்கும், அதுக்கப்புறம் நிற்காது. அதுபோக இவங்களுக்கு பெத்தவங்கள் ஒரு பொண்ணு பார்த்தாலும் சரி, அப்பா பார்த்தாலும் சரி, அம்மா பார்த்தாலும் சரி, இவங்களுக்கு சொந்தக்காரர் பார்த்தாலும் சரி, இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் பார்த்தாலும் சரி, பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலும் இந்த சமயத்தில் அந்த சுக்கிரன் கெட்டிருக்கிறதுனால நல்ல குடும்பத்தை கொண்டு விடும். அந்த குடும்பம் நம்மளுக்கு நல்லா பிடிக்கும், அந்த குடும்ப சர்க்கிள் நல்லா இருக்குதுன்னு நாம் நினைப்போம். அப்போ அந்த இடத்துல பொண்ணு கட்டி வச்சுருவோம். ஆனால் அந்த பொண்ணு இவருக்கு கட்டுப்பட்டு நடக்குமா? நடக்காது. அந்த பொண்ணும் இவங்களுடைய அறிவுக்கும் இவங்களுடைய திறமைக்கும் கட்டுப்பட்டு நிற்காது. அப்போ இதனால் என்னாகும்? இவங்களுடைய வாழ்க்கை பிரியும், சந்தோஷம் கெடும். அப்போ இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்களாகப்பட்டது திருமண வாழ்க்கையில ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். திருமணம் சொன்னீங்க, அதே மாதிரி இவங்க எப்பேற்பட்ட குடும்பத்துல பிறப்பாங்க, அதே மாதிரி இவங்க திருமண வாழ்க்கை கொஞ்சம் அப்படியே டீகோட் பண்ணி சொல்லுங்க. அதாவது இவங்க திருமண வாழ்க்கை அப்படின்னா, இவங்களுடைய மனசாகப்பட்டது ஒரு பெண் இருந்தா, ஒரு ஆணாக இருக்கட்டும், அவங்க கல்யாணம் ஆச்சுன்னா அந்த பொண்ணை நல்லா வச்சு வாழணும். நம்ம எல்லாரும் பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு, எல்லாரும் நம்மளை பார்த்து பெருமைப்படக்கூடிய அளவுக்கு நம்ம வாழ்ந்து காட்டணும். எல்லாத்துக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும். நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போனாலும் நல்லா ஜாலியாக போயிட்டு வரணும். இப்படி தான் இவங்க நினைப்பாங்க. ஆனால் இவங்க நினைக்கிற மாதிரி நடப்பதே இல்லை. அப்போ இவங்களுக்கு இந்த திருமணம் அப்படிங்கிறது ஒரு 32 வயசுக்கு மேலே இவங்க பொண்ணு பார்த்தாவோ மாப்பிள்ளை பார்த்தாவோ அந்த ஏஜுக்கு மேலே இவங்க திருமணம் பண்ணி கொள்வது தான் சிறப்பு. அப்போ அதற்கு முன்னாண்ட 23 வயசுலையோ 25 வயசுலையோ 27 வயசுலையோ பொண்ணு பார்த்து கல்யாணம் பண்ணாலும் சரி, காதலிச்சு கல்யாணம் பண்ணாலும் சரி, 100க்கு 70% பேருக்கு அது 2வது வாழ்க்கையாக தான் முடியுதோ இல்லையோ,
முதல் வாழ்க்கை சிறப்பிருப்பது இல்லை. இதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சுபகிரகங்களுடைய கூட்டு இருந்துட்டால் மட்டும் ஓரளவுக்கு நல்லா இருப்பாங்க. அதே மாதிரி எப்பேற்பட்ட குடும்பங்கய்யா குடும்பத்துல அவங்க பிறப்பாங்க? இவங்களாம் ம். இப்போ ஆயில்ய நட்சத்திரக்காரனா மிகப்பெரிய அறிவாளிகள். ம். இவங்க பிறந்த குடும்பமாகப்பட்ட அந்த ஜீன் அப்படிங்கிறது அவங்க குடும்பத்தில் அந்த குருவுடைய ஆதிக்கம் யாருக்காவது இருக்கும். அப்போ அந்த குருவுடைய நட்சத்திரத்தில் யாராவது பிறந்திருப்பாங்க, அந்த குருவுடைய ஆதிக்கத்தில் பிறந்திருப்பாங்க. அப்படிப்பட்ட குடும்பத்தில் இவங்க பிறந்தா தான் அந்த ஆயில்ய நட்சத்திரத்துக்கு அந்த அறிவு அந்த திறமை எல்லாமே சூட் ஆகும். அப்படிப்பட்ட நட்சத்திரத்தில் தான் அப்படிப்பட்ட குடும்பத்தில் தான் இவங்க பிறந்திருப்பாங்க. அதே மாதிரி இந்த ஆயில் நட்சத்திரத்துல பிறந்தவங்களோட நெகட்டிவா என்ன விஷயத்தை நீங்க பாக்குறீங்க? இந்த ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து ரொம்ப அறிவுங்க, ம். ரொம்ப திறமை, அதே சமயத்தில் கொஞ்சம் தந்திரமும் கலந்து அவங்க அறிவு செயல்படும். அதாவது ஒரு சாமர்த்தியம் சொல்லிடலாமா? சாமர்த்தியம்னு சொல்லலாம். அப்போ உங்ககிட்ட பேசுகிறாங்கன்னா உங்ககிட்ட இருக்கக்கூடிய என்ன விஷயம் உங்கள் மனசுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்குவாங்க. ம். ஆனால் அதே சமயத்தில் இவங்ககிட்ட நீங்கள் ஒரு பேச்சு வாங்கணும்னு வாங்க முடியாது. ம். அப்போ வந்து அவங்க தந்திரமாக செயல்படுவாங்க, ம். ரகசியங்களை காப்பாற்றிக்குவாங்க, அந்த ரகசியங்களை வெளியே விடவே மாட்டாங்க. என்ன அழகா சொன்னீங்க. ஏன்னா தந்திரம் சொல்லும் போது ஜோதிடத்துல ஒரே ஒரு கிரகத்தை மட்டும்தான் குறிக்க முடியும், அது புதன் தான். கண்டிப்பா இந்த தந்திரம் பண்ணா மட்டும்தான் அந்த இடத்துல நம்ம வந்து லீட் பண்ண முடியும். கண்டிப்பா. ஏன்னா குரு கூட இந்த தந்திரம் தெரியாது. புதனுக்கு குரு மட்டும்தான் நேர்வழி. அதான். புதன் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் பரவி இருக்கக்கூடிய கிரகம். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இவங்க எங்கே பேசினாலும் அந்த தந்திரம் அந்த வியூகத்தை பயன்படுத்துவார்கள். ம். அப்போ அந்த வியூகத்தை பயன்படுத்தி அங்கே இவங்க ஜெயிச்சுக்குவாங்க. ஆனால் வந்து இப்போ நான் இப்போ இவங்களுக்கு என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, எல்லாத்துக்கிட்டையும் நேர்மையாக பழகுங்க. உங்கள்கிட்ட நிறைய பேர் அன்பாக பழகுறாங்க, வெளிப்படையாக பழகுறாங்க, வெளிப்படையாக நடந்துக்கிறாங்க. நீங்களும் வெளிப்படையாக இருங்கள். அந்த வியூகமோ அந்த தந்திரமோ தேவையில்லை. இப்போ ஆயில்ய நட்சத்திரத்துக்கு கெட்ட பலன் சொல்லணும்னா அந்த வியூகமும் அந்த தந்திரமும் இவங்களுக்கு வேணா வந்து பார்த்தீங்கன்னா நாம ஜெயிச்சிட்டோம் அப்படிங்கிற அந்த அகந்தை இருக்கலாம். ஆனால் அந்த வியூகத்திலேயோ அந்த தந்திரத்தில் ஜெயிப்பு அல்ல. அது ரொம்ப நாளைக்கு நீடிக்காது. ம். அப்போ வந்து இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் பிறந்தவங்களாகப்பட்டது இந்த வியூகத்தை விட்டுடுங்க, அந்த தந்திரத்தை விட்டுருங்க. உங்களுக்கு ஏகப்பட்ட திறமை இருக்குது. எங்கே போனாலும் நீங்கள் ஜெயிக்கலாம், எங்கே போனாலும் நீங்கள் வாழலாம். அருமையா சொன்னீங்க. இப்போ இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட பாசிட்டிவ் சைடு, அதாவது நீங்க தனித்துவமா பார்க்கக்கூடிய ஒரு குணம் என்ன மாதிரி இருக்கு? நான் தனித்துவமாக பார்க்கக்கூடிய ஒரு குணம் என்ன அப்படின்னா, இந்த ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் தன் கையில் எதுவுமே இல்லாமல் இப்போ இந்த ஊர் விட்டு வேற ஊருக்கு போகிறாங்க, இந்த நாட்டு விட்டு வேறு நாட்டுக்கு போகிறாங்க, எங்கே போனாலும் இவங்களுடைய அறிவால் இவங்களுடைய திறமையால் இவங்களுக்குன்னு ஒரு இடத்த பிடிச்சுக்குவாங்க. எங்க போனாலும் சர்வே பண்ணிடுவாங்க. அந்த இடத்துல ஃபஸ்ட்டு போகும்போது அந்த 1 மாதம் 2 மாத காலத்துக்கு தான் சார் அப்படின்ட்டு போவாங்க. அதுக்கு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் இவரை சார்னு கூப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு அறிவு, திறமை, கெட்டிக்காரத்தனம், நல்ல வளர்ச்சி, இது எல்லாமே அவங்க இடத்துல நிறைஞ்சிருக்குது. ரொம்ப சிறப்பாக வந்துடுவாங்க. இந்த ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோடது வீடு, மனை, வண்டி, வாகனம் இந்த யோகம்லாம் எப்போ கிடைக்கும்? கண்டிப்பாக வந்துங்க இந்த கேது தசை முடிஞ்சு சுக்கிர தசை, இந்த சுக்கிர தசையில் அந்த சுபகிரகங்கள் சேர்க்கையோ அந்த சுக்கிரன் இவங்களுக்கு வந்து நல்ல ஸ்தானத்தில் இவங்க ஜாதகத்தில் அமைந்திருந்தால் மட்டும்தான் இவங்க சம்பாதிக்கலாம், வீடு வாங்கலாம், காடு வாங்கலாம், தோட்டம் வாங்கலாம், கார் வாங்கலாம், பெரிய லெவலுக்கு வரலாம். அந்த சுக்கிரனும் இவங்க ஜாதகத்தில் சரியில்லை அப்படின்னா இவங்க சம்பாதிக்க முடியும், சாதிக்கிறதுக்கு விடாது, பெரிய லெவலுக்கு வர்றதுக்கு விடாது. இவங்க 40 வருஷமையும் 40 வருஷ காலம் இந்த கம்பெனியில் இருக்கிறேன், இல்லை இந்த கம்பெனியில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா நான் நிறைய சம்பாரித்தேன், இப்போ வேறு கம்பெனிக்கு போயிட்டேன், அங்கேயும் சம்பாரித்தேன், ஆனால் எதுவுமே என்னால் சேர்த்து வைக்க முடியலையே, அப்போ என்னால் ஒரு வீடு கூட வாங்க முடியலையே. அப்போ இவங்க கூட இருக்கக்கூடிய அந்த மனைவி அவங்களுடைய திறமையால் அவங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க, அவங்களுடைய திறமையால் அவங்க ஒரு வீடு வாங்கியிருப்பாங்க. அப்போ அதை பார்த்து இவர் வேதனை தான் படுவாரோ இல்லையோ, நல்ல திருப்தி இல்லை. அதுக்கப்புறம் வரக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா சூரியன். அந்த சூரியன் அப்படிங்கிறது இவங்களுக்கு வந்து நட்பு கிரகம், 2ஆம் இடத்து தனாதிபதி. அந்த சூரியனும் இவங்களுடைய ஜாதகத்தில் நல்ல இடத்துல அமைந்தால் மட்டும்தான் நல்ல வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா வந்து இவங்க அப்பாவை ஆரம்ப காலத்திலேயே
அப்பானால சபிக்கப்பட்டவர்கள். அதாவது அப்பாவுடைய அனுக்கிரகமே இவங்களுக்கு கிடைக்காது. அப்ப அப்பாவுடைய அந்த அன்பு பாசத்துக்கோசரம் ஏங்குனவங்க. அப்ப அந்த சூரியன் சரியான இடத்துல அமையலினா அந்த அப்பாவுடைய அனுக்கிரகமும் கிடைக்காது. அதுபோக அப்பாவுக்கு தொழில் பாதிக்கும். அப்பாவு இருந்தும் இல்லாத மாதிரி தான். அதே சூரியன் நல்ல இடத்துல அமைஞ்சிட்டாருன்னா எல்லாமே பெனிஃபிட்டா இருக்கும். அந்த கவர்மெண்ட் தொழில்ல இவங்க பார்த்தீங்கன்னா உறுதியாக உள்ள ஈஸியா நுழைஞ்சிடலாம். அப்ப அந்த கவர்மெண்ட் தொழிலையே இவங்க பார்த்தீங்கன்னா இருக்கணுங்கிற விதி இருக்குது ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள். அதனால பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய தொழில், பெரிய பெரிய பதவி, அதில் கவர்மெண்ட் தொழிலில் போகக்கூடிய வாய்ப்புகளும் நல்லா இருக்குது. சிறப்புங்க, அருமையாக சொன்னீங்க. இப்போ ஆயில் நட்சத்திரத்தில் பிறந்துட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி கிரகம் கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்குன்னு வைங்க. இருந்தாலும் தசாபுதியில் இடம் கொடுக்கல. கண்டிப்பாக மோசமான தசாபுதியில் சிக்கிட்டாங்க. ஒரு பெரிய தசை ஒரு 10 வருஷம் 15 வருஷம் சிக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஒரு நல்லதாக நடக்கிறதுக்காக பிராயச்சித்தமா ஒரு வழிபாடு சொல்றதா இருந்தால் என்ன மாதிரி வழிபாடு சொல்லுவீங்க? இவங்களுக்கு வழிபாடு சொல்றதாக இருந்தால் அந்த தனாதிபதி சூரிய பகவான், அந்த சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாளில் வழிபட சொல்லுங்க. அது போக இவங்களுடைய ராசியிலேயே குரு உச்சம். அந்த குரு பகவானையும் சூரிய பகவானையும், குரு பகவானை வியாழக்கிழமை நாள்லையும் சூரிய பகவானை ஞாயிற்றுக்கிழமை நாள்லையும் அந்த சூரியனார் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ண சொல்லுங்க. அப்படி பண்ணும்போது இவங்களுடைய பிரார்த்தனை கண்டிப்பாக நிறைவேறும். இவங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்கும். ஐயா ரொம்ப அருமையா சொன்னீங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் அடுத்தடுத்த நட்சத்திரத்தை பற்றி பார்க்கலாம் ஐயா. நன்றி ஐயா. ரொம்ப நன்றிங்க மணிகண்டன். நன்றி.